அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 21/12/2025 மார்கழி 6 ஞாயிற்றுக்கிழமை. இன்று இரவுக்குள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக அமருங்கள். கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் ஆனை முகத்தானே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நீங்கள் விநாயகர் கோயிலில் அமர்ந்து சொல்லலாம், உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து சொல்லலாம், அல்லது உங்கள் வீட்டில் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து சொல்லலாம். ஓம் ஆனை முகத்தானே போற்றி, ஓம் ஆனை முகத்தானே போற்றி அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். உங்கள் வினைகள் யாவும் விலகி போடும். அன்பு சொந்தங்களே, ஒரு தகவல். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நாளுக்குரிய தெய்வத்தை வணங்கும் விதமாக, போற்றும் விதமாக அந்த நாளுக்குரிய மந்திரத்தை சொல்லி அந்த நாளை நம்ம தொடங்கும் பொழுது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருக்கும். இதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற ஒரு குழுவை தொடங்குவோம். அந்த குழுவில் தினமும் காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம், இரவு தூங்குவதற்கு முன் சொல்ல வேண்டிய மந்திர சொல், அன்றைய நாளின் ராசி பலன், திதி, நட்சத்திரம், சந்திராஷ்டமம், நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், அன்று உங்கள் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் எளிமையாக வைக்கணும், அதனால் என்ன நன்மை, இது போன்ற குறிப்புகளை வருடம் முழுவதும் சொல்லி தந்துட்டுருக்கோம். இதற்கு எந்த கட்டுப்பாடுகளோ விரதங்களோ கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தினமும் நம்ம இறைவனை நினைத்து நமது நாளை தொடங்குகிறோம். இறைவனை நினைத்து அன்றைய நாள் உறங்குறதுக்கு போகிறோம். நல்லதே நடக்கும். அந்த வகையில் தினமொரு மந்திரம் 2026 என்ற எங்கள் அடுத்த ஆண்டுக்கான வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் பணத்தின் தேவதை தனதா யட்சினியின் எந்திரம் குருவின் கைகளால் வரைந்து பிரசாதமாக தரப்படும். அந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளே இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தினமொரு மந்திரம்னு தகவல் கொடுங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.